சஹானா ஸ்டுடியோஸ். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு தெரியுமா? ஒரு சாக்லேட் வெண்டிங் மிஷின். நிறைய பேர் யோசிப்பீங்க, சாக்லேட் வெண்டிங் மிஷின்னா என்னன்னு தானே நினைக்கிறீங்க. இப்போ நம்ம மாலுக்கெல்லாம் போனால் சில மாலில் வந்து காயின் போட்டால் கொக்கோ கோலா வரும்ல, அதான் வெண்டிங் மிஷின். நான் வந்து சும்மா வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணி பார்த்தேன் ஃபன்னா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை பார்க்கணும். கார்ட்போர்ட், ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ், பென்சில், நைஃப், க்ளூ, ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளேட், சோப் பாக்ஸ். இப்போ நம்ம நைஃப் வச்சு அந்த கார்ட்போர்டில் மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணணும். ஏன்னா அப்போ தானே உள்ளே இருக்க பார்ட்ஸ் பண்ண முடியும். கட் பண்ணிட்டேன். இப்போ அந்த டிரான்ஸ்பரண்ட் பிளேட்டில் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணணும். கட்டாய். இப்போ அந்த பாக்ஸில் நம்ம அளவு வச்சு பார்க்கணும், அப்புறம் கட் பண்ணணும். என்னடா வரவே இல்லை, திருப்பி கட் பண்ணு. கட்டாய். அடுத்து அந்த இதை வச்சு பார்த்துட்டு நம்ம டேப் வச்சு ஒட்டணும். இப்போ வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். அந்த பாக்ஸ்க்குள்ளே அதை போட்டுட்டு கட் பண்ணணும். அந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு சின்ன ரெக்டாங்கிள் வரைஞ்சி அதையும் கட் பண்ணணும் நம்ம. ஏன்னா நம்ம அந்த வெண்டிங் மிஷின்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் கட் பண்ணோம்ல, அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு தான். இதோ இப்போ காங்க ஹார்ட் க்ளூ கன் வச்சு போட்ட போகிறேன். கேர்ஃபுல்லாக இருக்கணும், சுற்றும்ன பசங்களா. நான் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் சொல்லி செய்ய சொல்லணும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஒட்டியாச்சு இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி காய வச்சுக்கணும். அதுக்கு கீழே ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு அதை நம்ம கட் பண்ணணும். இப்போ கட் பண்ணிடலாம். கட் ஆயிருக்கும். எப்படி? இப்போ நான் அதை வச்சேல, அதை வந்து உள்ளே போகுதான்னு பார்த்துக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் நம்ம வெண்டிங் மிஷின் வராது. அதுக்குள்ளே ஒரு ஓட்டை போட்டுக்கணும். இப்போ சோப் டப்பாவை கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட் வெளியே வர்றதுக்கு ஒரு ஓட்டை செய்ய போகிறோம். கட் பண்ணிட்டேன். அடுத்து அங்கேயும் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. பின்னாடி சைடும் அதே இடத்துல போட்டுக்கோங்க. அப்புறமா அந்த இடத்துல லைட்டாக அது ஃபுல்லாத்தையும் ஒட்டிடணும். நீங்கள் நம்ம வெண்டிங் மிஷின் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. அது ஃபுல்லாத்தையும் ஒட்டிடுங்க. அடுத்து ஒரு சர்க்கிள் ஷேப் எடுத்துகிட்டு அதுலேயும் ஒட்டிடுங்க. பார்த்து பண்ணணும். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நீங்கள் பண்ணவே கூடாது. உங்கள் அம்மா அப்பா கிட்ட கொடுத்து தான் பண்ணணும். அடுத்து இந்த ஓட்டை வந்து நம்ம காயினை உள்ளே போடுறதுக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ சோப் பாக்ஸில் நம்ம ஒரு ஓட்டை போட்டு ஒரு கம்பியை இந்த மாதிரி சுற்றி அந்த ஓட்டைக்குள்ளே விட்டுறணும். விட்டுட்டு திருப்பியும் சுற்றினதை கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். அப்போ தான் பிடிச்சி இழுக்கும் போது நல்லா வரும். நம்ம அப்படி இழுக்காமல் விட்டோன்னா அந்த கம்பி மட்டும் தனியாக வந்துக்கும். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.
காயின் உள்ள போட்டாச்சு, அதில் வந்து வந்துடும். இந்த இடத்துலயும் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க, அப்போ தானே சாக்லேட் உள்ள போட முடியும். பெயிண்டிங் டைம். பெயிண்ட் பண்ணலாமா? எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் தான் நான் பெயிண்ட் பண்ணுறேன் இதில். அப்புறமா அங்கே ஒரு டேப் இருக்குதுல்ல, அது வந்து எதுவும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் அதை வந்து லூஸாக ஒட்டிட்டோன்னா அதனால் அது கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்காக டபுள் சைடட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். அதுக்கு தான் லூஸாக ஒட்டிடாதீங்க, அப்புறம் இப்படி தான் ஆகிடும். ஃபுல்லாக அடிச்சிட்டேன் பெயிண்ட் நான். இது கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சிச்சு எனக்கு, அதனால் நான் டபுள் கோட்டிங் அடிக்கிறேன். இப்போ செம்மையாயிடுச்சு. இப்போ அந்த சோப் பாக்ஸ்க்கும் அடிச்சிடலாம் பிங்க் கலர். கீழே வந்து அடிக்க வேணாம், பெயிண்ட் அப்புறம் வேஸ்ட்டு தானே. உள்ள போட்டாச்சு. இப்போ டெக்கரேட்டிங் டைம். இந்த மாதிரி ஹார்ட் இன் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஒட்டிக்கோங்க. நான் ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டேன். திருப்பியும் பண்ணலாமா மேஜிக்? ஒட்டிச்சு. அட்டுட்டே. இது வந்து அந்த இடத்துல ஒட்டுறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்குள்ள பார்க்க. ஹெல்ப் உங்களுக்கு வேணான்னு தோணுச்சுன்னா நீங்க ஒட்ட வேணாம், அது ரொம்ப கம்பல்சரி இல்லை. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காயினை போடலாம். போட்டாச்சு. இப்போ ரொட்டேட் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயே ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் ஏன் பின்னாடி ரொட்டேட் பண்ணேன்னா சாக்லேட் வரதும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஃப்ரண்ட்லேயே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. வாவ், சூப்பர். இங்கே பார்த்தீங்களா நம்ம சாக்லேட் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட சாக்லேட் வெண்டிங் மிஷின். பார்த்தீங்களா, செம்மையாக இருந்துச்சுல. வீட்டில் இருக்க பொருளே நான் வச்சு ஈஸியாக பண்ணிட்டேன். சும்மா தான் பண்ணேன், செம்மையாக வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.